கதை என்னதுங்க? நான் கதையை பிரஸ் பண்ணி நான் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்றேன். தனியா பிரஸ் பண்ணி தனியா பிரஸ் சார் நான் பாங்க. சார் ராமராஜன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே இவங்க செஞ்ச அந்த சமயத்தில் ஏகத்திலையும் பேரரசு ஆரிவதிக்கும் இருந்தார். ராமராஜ் ரொம்ப நாளைக்கு பிறகு வராரு, ஒரு நல்ல கதையோட தான் வருவார். என்ன சார் கதை அப்படின்னு அந்த கதையை அவர் சொன்னார். சொல்லும்போது தான் அந்த கதையும் என்னுடைய கதையும் ஒரே கதைன்னு சொல்லி இருக்கு. சார் ராமராஜன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே இவங்க செஞ்ச. வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜேஎஸ் மணிமாறன். சாமானியன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டு இருக்கு. அதோட பிரச்சனையும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. கதை திரு MC சேகர் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்துல பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. அந்த இயக்குனரோ அந்த எழுத்தாளரோ அவர்கள் கதையை பதிவு செய்யவும் இல்லை. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை பெருசாக வெடித்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கலைஞருக்கும் நடக்கும் பிரச்சனை தீர்வு செய்யறதுக்கு ஒரு சங்கம் இருக்கு. இந்த சங்கம் எந்தவித செயல்பாடும் இல்லாமல் இருப்பதால் கலைஞர்களே சண்டை வந்தது. 2 பேருக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. நேற்று கமலா திரையரங்கத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. அந்த பிரச்சனை பற்றி கேட்கத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். திரு MC சேகர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். கரு டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார். நேற்று எனக்கு என்னென்னா முந்தானத்தே ப்ரெஸ் ஷோ போட்டாங்க. அதுக்கு முன்னாடி முதல் நாள் செலிபிரிட்டி ஷோ போட்டாங்க. நான் அச்சாரம் பத்திரிக்கையில் ஆசிரியராக இருக்கேன், யூடியூப் சேனல் இருக்கேன். ஸோ எனக்கு மெசேஜ் வரும். ஸோ செலிபிரிட்டி ஷோக்கு போய் நான் இன்டர்வியூ எடுக்கலாம், வேணாம் அங்கே போனால் பிரச்சனை, நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு செலிபிரிட்டி ஷோக்கு போகல. அந்த செலிபிரிட்டி ஷோ போட்டவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்களாம், சேகர் உங்கள் கதையும் இந்த கதையும் ஒன்று தான், இது எப்படி எழுத்தாளர் சங்கம் வேறன்னு சொன்னாங்கன்னு புரியல எனக்கு. ஸோ திரைக்கதையும் அதோட ஒத்து போகுது. ஸோ கதையும் ஒத்து போகுது, திரைக்கதையும் ஒத்து போகுது, எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அது செலிபிரிட்டியில் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் அவங்க ரிஜெக்ட் பண்ண காரணமே இந்த செய்தியில் வந்த கதையும் தொலைக்காட்சியில் வந்த கதையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இது காலங்காலமாக விசுசார் காலத்திலேருந்தே யார் அந்த கதையை செய்தித்தாளில் படிச்சிருந்தாலும் தொலைக்காட்சியில் வாயிலாக பார்த்தாலும் யார் அது முதல்ல பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கதை சொந்தங்கிறது காலகாலமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இதுதான் காலகாலமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த நான் செய்தித்தாளிலேயோ இல்லை தொலைக்காட்சியில் எடுக்கல. நான் இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களே, இந்த வீட்டை நான் 2014 நான் வாங்கினேன். ஸோ ஒரு 6 மாதத்துலேயே பிரச்சனை வந்துருச்சு. 6 மாதத்துலேயே இந்த வீட்டுக்கு வெளியே நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, ஏலம்னு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. நான் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினேன். அந்த கேஸ் அது மாதிரி அன்னிலிருந்து ஆரம்பித்த கேஸ் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வர 29ஆம் தேதி கூட DRT கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த கேஸுக்கு நான் ஆஜராக போனேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கதை திருடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ப்ரெஸ்ஸோவுக்குன்னு சில நண்பர்கள் இருக்காங்க, நீ தைரியமாக ப்ரெஸ்லேயே கேளு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் அங்கே வேணாம், பிரச்சனை வேணாம், ஸோ அதனால் அது நமக்கு வேணாம் சேகர், அதை எங்கே நீங்கள் முறைப்படி நீங்கள் போய் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நான் ப்ரெஸ் மீட்டுக்கு போகல. ஆனால் அதே ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய நண்பர்கள் தான் சொன்னேன், தயவுசெய்து உண்மையான நிலவரத்தை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ரெஸ் மீட்லேயே ராமராஜன் சார் என் கதையும் அந்த படத்தில் கதையும் ஒன்றுன்னு சொன்ன உடனே அந்த இயக்குனர் ராகேஷ் அவர்கள் உடனே மைக்க போடுகிறார். நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள், உடனே அவரை மைக்க போடுங்கிறார். ராமராஜன் 2 கதையும் ஒன்றுன்னு சொன்ன உடனே அடுத்து அதே ராமராஜன் அவரை நான் ஃபாலோ பண்ணி 10 நாளில் கதையை ரெடி பண்ணி பதிவு பண்ணேன்னு சொல்கிறார். ஓகேங்களா? இந்த கதையை நான் இந்த வீட்டு பிரச்சனை 2014 ஸ்டார்ட் 2019 நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். கில்டில் இந்த படத்துக்கு டைட்டில் பச்சை குறி தப்பாது அப்படிங்கிற பேரில் தான் டைட்டிலை பதிவு பண்ணோம். பதிவு பண்ண பிறகு அது விஜய் டிவியில் ஒரு டப்பிங் படத்துக்கு வச்சதால் அது ஒரு பஞ்சாயத்து பேசி அது சுகமாக சரி டைட்டில் போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சங்கத்தில் எப்போ பதிவு பண்ணீங்க? சங்கத்தில் கதையை பதிவு பண்ணது நான் கதை ஸ்டார்ட் பண்ணது 2019. பதிவு பண்ணது 12/2022 அந்த கதையை பதிவு பண்ணது நான் பண்ணேன். ஏன்னா அவங்க ஷூட்டிங்கு போயிருக்கேன். நான் ப்ராசஸாக 2014 ப்ராசஸாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த 2019, 20, 21 காலகட்டத்தில் சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹீரோ கிட்ட கௌசிக்னு சொல்லி வீரத்தேவன் படத்தோட கௌசிக், அவர் அவங்க அப்பா புடிச்சு கவுன்சில் மெம்பர் கரத்தே கோபால், அவருக்கு மணிகண்டன் காக்கா முட்டை மணிகண்டன் ஆஃபீஸில் கதை சொல்லியிருக்கேன். இந்த கதையில் 2019, 2020, 2021 காலகட்டங்களில் எல்லா அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே. அப்பயே கதையில் டைரக்டர் ரஞ்சித் குமார்,
டாக்டர் அன்பழகன், டாக்டர் ஜேபி, இணையக்குனர் சேகர், அப்புறம் உசிலை எம் சிவகுமார் எல்லாமே இந்த கதையில் இருந்திருக்காங்க. நான் வந்து பதிவு பண்ண வந்து அவங்க ஷூட்டிங் போன முதல் நாள் பதிவு பண்ணியிருக்கேன் சார். 14 டிசம்பர் 2022 பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். அவங்க படம் ஆரம்பிச்சது 15/2/2013. 13/12 அவங்க 13 ஆரம்பிச்சிருக்காங்க. 13/12 ஆரம்பிச்சிருக்காங்க. நான் 14/12 கதையை பதிவு பண்ணியிருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட். இப்போ அவங்க வந்து முதல் நாள் படம் பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்கள் ஒருவேளை அந்த கதை உங்கள் கதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் இல்லை அப்படி இல்லை சார். நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு கதையை வந்து இப்போ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா மினிமம் வந்து ஸ்டோரி ஸ்னாப்ஸ் 15 பக்கம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் அந்த பிறகு சொல்லிட்டார். ஸோ 15 பக்கம் அந்த கதையை பதிவு பண்ணணும். நம்ம ஃபுல் ஸ்கிரிப்டாகவே பண்ணிடுவோமே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ இந்த டைட்டில் சொன்னோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் காலகட்டங்கள் டைட்டில் போன உடனே அது ஒரு காலகட்டம். இப்படி காலகட்டங்கள் எனக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டங்கள் இப்படி நிறைய மாறி மாறி வந்த உடனே நான் வந்து எதேச்சாதான் கதையை போய் பதிவு பண்ணதை விட அவங்க படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. இந்த கதை உங்கள் கதையினாலும் எப்போ தெரியும் உங்களுக்கு? இப்போ நான் 14/12 பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து நான் ப்ரெஸ்ஸில் இருக்கிறதால எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எனக்கு வருது, பப்ளிசிட்டிக்காக எனக்கு கொடுக்குறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது பேங்க் செட்டப்பு அதை கொடுத்த ராதாரவி சார் கொடுத்த இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது நம்ம கதையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு சார். டவுட் வந்த உடனே இம்மிடியாக என்ன பண்ணுறேன், அந்த யூனிட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா, நம்ம இயல்பு நம்ம கேட்போம்ல, சரி இந்த கதை இருக்குமோ அப்படிங்கிறத பண்ணும்போது அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேலை செஞ்சார். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் என் கதைன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணல. சார் ராமராஜ் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறதால பரஸ்பரம் விசாரிச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நானாக வந்து என்ன சொன்னேன், சார் ராமராஜ் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு வராரு, ஒரு நல்ல கதையோடு தான் வருவார், என்ன சார் கதை அப்படின்னு அந்த கதையை அவர் சொன்னார். சொல்லும்போது தான் அந்த கதையும் என்னுடைய கதையும் ஒரே கதைன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிறத நான் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டுருவார், சொன்னவர் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆடியோ இன்னும் வெளியிடாமல் இருக்கேன். அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது, இப்பவும் வச்சுருக்கேன். ஏன்னா பெப்சியில் கேட்டாங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆள் யாருன்ட்டு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னால் பாதிக்கப்படுவேன். ஏன்னா எங்கள் சினிமாவில் வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது யாரையா ஒருத்தர் கேட்போம், அந்த ஆளை யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை நானும் சொல்லலை. பெப்சியிலே சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரே ராத்திரியில் கதையை பதிவு பண்ணிட்டீங்கன்னு. அப்போ என் கூட வந்து விஜயசேகரன், சுரேஷ்குமார், நம்பிராஜ் இல்லைங்க சார், இவர் கதையை வந்து 2019 பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறது முதல் கேள்வி என்னன்னா, இவர் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம பெப்சியில் அடங்கல மெம்பர் இவர் பதிவு பண்ணிருக்காரு. அவர் எந்த சங்கத்தையுமே கதையை பதிவு பண்ணல. அப்படி பண்ணும்போது நம்முடைய பிரகாரம் யூனியனில் கதை பதிவு பண்ண மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன். அடுத்து இவர் வந்து 2019 எல்லா ஆதாரமும் வச்சிருக்கு. இவர் சொல்றது உண்மையா பொய்யான கூட அந்த ஹீரோவை கூப்பிடுங்க. 2019 ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? மெயிலே வந்து செப்டம்பர் 2020 மெயிலே ஆதாரம் இருக்கு சார். மெயிலே இருக்கு. அன்பரசன்றவர் இந்த படத்துல வந்து டிஸ்கஸ்ல வந்து ஒரு டைரக்டர், அவர் சீன் பை சீனா கதையை என் மெயிலுக்கு அனுப்புறது இல்லாம அவருடைய மெயில் அன்பரசன் டிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு மெயிலில் எனக்கு அமைச்சிருக்காரு, சீன் பை சீனா அமைச்சிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ அந்த ஆதாரம் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார், நான் காட்டுறேன் சார். அந்த அவர் அன்பரசன் எனக்கு மெயில் அமைச்சது அந்த ஆதாரம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். உங்களுக்கு நம்பின்றவர் என்ன பண்ணாரு, இல்லை சார் இது வந்து தப்பாக இருக்குது, அவரு பெப்சின் மெம்பர் எல்லாம் ஃபுல்லாக இருக்காரு. பட் இன்னும் சொல்லப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு நாள் சரி ஒரே நாளில் வந்து 60 சீன்லாம் பண்ணி பதிவு பண்ண முடியாது. முதல்ல அது புரிஞ்சுங்க. முதல்ல எந்த ஒரு இயக்குறதும் ஒரு கதையை அப்படியே பண்ண முடியாது. அப்போ நீங்களே சொல்றீங்க ஒரு சீன் 2 சீன் மாறின்னு சொல்றீங்க. அப்படி ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணா சீன் அதே சீன் தான் இதில் இருக்கணும். ஒரு கதையை வந்து ஃபாலோ பண்ணால் அதான் இருக்கும். அப்படி இருக்கா சார்? அவர் வந்து கதையை பண்ண உண்மை, அதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் தரமாட்டேன்னு சொன்னவங்க இவரு மெம்பர் எல்லா இடத்துலையும் கதையை பதிவு பண்ணிருக்காரு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்காது. உங்கள்கிட்ட அவருக்கு முன்னாடி பண்ணது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க. இது உண்மை சார். இதோட குடும்பம் இந்த கார்த்திக் குமார்னு சொல்லி ஒரு கதைன்னு சொல்றாரு பாருங்க. அவரு ஃபர்ஸ்ட் பாக்யராஜர் வந்து லெட்டர் எழுதுறாரு 8/2/2023. நான் கதை பதிவு பண்ணது அந்த டேட்டு 8/2/2023 என் கதைன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். இப்படி வந்து என் கதையா இருக்குமோ, நான் அவனும் என் கதை தான் சொல்ல, என் கதையா இருக்குங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. ஸோ அதனால நீங்க அந்த கதையை வாங்கி படிச்சுட்டு எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னா 8/2/2023 நான் பாக்யராஜ் சார்ட்ட கமெண்ட் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு மாசமா வந்து ராமராஜனுக்கு பேசுறாங்க. ராமராஜருக்கு பேசி இது போலங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் எங்களோட ஒர்க் பண்ணவர் தான், அவர் வந்து உங்க கதையை அந்த கதையை ஒன்றுன்ற மாதிரி நினைக்கிறாப்புல. ஸோ அதான் நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு சார்.
அவர் 1 மாசமா 1.5 மாசம் பேசுறாருங்க. அப்போ ஒரு ராமராஜன் சார் என்ன சொல்லிக்கணும், இந்த படத்துக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் தான், நான் கதாசிரியோ ப்ரொடியூசர் இல்லைங்க. ஸோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் அவரை போய் ப்ரொடியூசரையோ என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கு சார். அவர் 1 மாசமா 1.5 மாசமா பாக்யராஜ் அவரும் பேசுறது பாக்யராஜா தான் சொல்லணும். நான் ஒன்று பாக்யராஜர் கேட்டேன், சார் என்ன சார் 1.5 மாசம் பேசுறீங்க, எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லைப்பா, அவன் ஏதாவது பேசி முடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொல்றாப்புல. அப்புறம் வந்து நான் வந்து உன் கதையை படிச்சுட்டேன்னு ராமராஜன் சொன்னேன். சார் அவர் கதையை நான் படிச்சுட்டேன், உங்கள் கதையை நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பிறகு ஒரே வார்த்தை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வந்து ப்ரொடியூசரை பாருங்கன்னு சொல்லிட்டாரு ராமராஜ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் முறைப்படி நீங்கள் லெட்டர் அனுப்புங்க சார் அப்படின்னு நான் போன சொன்னேன். முறைப்படி நீங்கள் ப்ரொடியூசருக்கும் அந்த ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் லெட்டர் அனுப்புங்க சார் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அட்ரஸும் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு, இல்லை முத நம்ம ராமராஜன் தான் பேசணும், ஸோ ராமராஜ் சாருக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அந்த லெட்டரை கொண்டு போய் உங்களுக்கு தெரியும், சங்கத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து லெட்டர்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும், அதான் மரியாதை. ஒரு லெட்டர் அனுப்பணும்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. அதே தவறு இல்லையா? ஒரு லெட்டர் வந்து ஒரு முறைப்படி அனுப்புனா நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்ல ஏன் அனுப்புறோம்னா, நம்ம அவருக்கு அனுப்பி இருக்கோங்கிறது விஷயம் தெரியணுங்கிறதுக்காக, நம்ம அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுங்கிறதுக்காக தான் அனுப்புவோம். அதே மிகப்பெரிய தவறு. ஒரு நம்ம கோர்ட்ல கூட என்ன கேட்பாங்க, நீங்க அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சிங்களா, அவரு உங்க லெட்டரை வாங்கலையா, நீங்க எந்த டேட்ல அனுப்பிச்சீங்க, அவரு எந்த டேட்ல ரிஜெக்ட் பண்ணாரு, இப்படின்னு தான் கேட்பாங்க. இவங்க வந்து ஆள் கையில கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவர் என்ன பண்றாரு, புத்திசாலித்தனமா வந்தவன் இப்படி வந்த ராமராஜங்கும் போது ஒரு பக்குவமா போகல, சரி தம்பி அது மூடி இருக்கு அந்த லெட்டரு, நான் கையெழுத்து போட்டுன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அதை கூட நான் படிக்கிறேன், இல்லையா மேடம் பார்க்குறேன், பார்த்துட்டு அது வாங்குறா வேணாமா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு அந்த லெட்டரை வாங்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போனாரு பாருங்க, ரிசீவ்டு காப்பிக்கு அதை படிச்சிட்டார். அந்த லெட்டரில் என்ன பண்ணிருக்காரு, இப்போ வந்து கதையை அந்த சாராம்சம்னா, இந்த கதையை வந்து நான் உங்கள்ட்ட 1 மாதம் பேசிகிட்டு இருக்கேன், இந்த கதையை நீங்கள் பண்ணுன்றீங்க, அப்புறம் இயக்குனர் பண்ணுன்றீங்க, நீங்கள் இது வரைக்கும் கதாசிரியர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பேசின போதும் கதாசிரியர் யாருன்னு சொல்ல, நான் தான் பண்ணன்றீங்க, அப்புறம் நானும் டைரக்டர் சேர்ந்து பண்ணன்றீங்க, நீங்கள் கதாசிரியர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த கடிதம் கண்டவுடன் 4 நாட்களுக்குள் நீங்கள் பதில் சொல்லணும், அப்படின்னா தங்கள் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் லெட்டர் அமைச்சார். ஃபர்ஸ்ட் இதான் ஒரு புகாரை நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுப்பிச்சோன்னே அதை பார்த்தோன்னே ராமராஜன் செம்ம கோவம் வந்துருச்சு. எனக்கே இது வரைக்கும் நான் வந்து இத்தனை நான் எம்பி வந்திருக்கேன், ஏடிஎம்கே வந்திருக்கேன், எனக்கு யாருமே நோட்டீஸ் அனுப்பிச்சது கிடையாது, எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்வமணிக்கு ஃபோன் பண்ணிக்கார். அவர் லெட்டர் வாங்கினோடனே நான் என்ன பண்ணேன், நான் இயக்குனர் சங்கத்தில் மெம்பர், ஏன் செல்வமணி வந்து ஃபோன் பண்ணாருங்கிறத நான் செல்வமணி சாரை பார்க்க போனேன். இங்கே எனக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது நான் இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகும்போது நான் போகும்போது லியால தெளிகான், ஆர்வி உதயகுமார், பேரரசு, இந்த 3 பேரும் செல்வமணி சார் கூட இருந்தாங்க. நம்பி தான் எனக்கு செல்வமணி சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து என்னை அனுப்புகிறார். அவர் வீட்டில் செல்வமணி சார் வீட்டுக்கு தான் போகிறேன். போன உடனே என்ன சார் வாங்க அப்படிலாம் கேட்கல சார், என்னப்பா ஒரே பிரச்சனையாக இருக்குது, கதை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு. சார் கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு காலகட்டங்கள்லாம் சொன்னேன். இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கேன், இப்படிலாம் வந்திருக்கேன், இப்படி நடந்துக்கினேன். அதுக்கு பிறகு பாக்யராஜர் முறைப்படி அந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ரைட்டருக்கும் தான் லெட்டர் அமைச்சிருக்கணும். இப்படி ராமராஜன் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும்போது அவர் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு போனார், இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் அவர் டென்ஷனான அப்படின்னார்ல, எதுக்கு நான் டென்ஷனாக இல்லை, அந்த லெட்டரில் பாக்யராஜர் பேசியிருந்தாரு மேம், ஒரு நிமிஷனே, அந்த லெட்டரை அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டார். முறைப்படி நம்ம பேசணும், அந்த லெட்டரை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அனுப்பிச்ச லெட்டரில் எப்படி அவரோட விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டேன். ரைட்டா தப்பா சார்? அவர் லெட்டர் நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன், படிக்கவே இல்லை, வாங்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சவர், அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் எப்படி தெரியும் அவருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சார். நான் சொல்கிறேன்னே, ஃபோனை லெட்டரை ரிசீவ்டு காப்பி கொடுத்துட்டான், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராஜனுக்கு ஃபோன் பண்ணுறார், ஏதோ சங்க மேனேஜர், யார் போனது, எப்படி அவன் லெட்டர் வந்து ரைட்டு ரிசீவ்டு காப்பி கொடுக்கலாம், அது கொடுத்ததால அவர் 4 நாளில் பதில் அனுப்பலாம், மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கோவம் வந்துருச்சு, நீங்கள் ப்ரொசீஜராக வந்து ரிஜிஸ்டரில் அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி அனுப்பிச்சிங்க, இது ரொம்ப தப்பு இது அப்படின்னு செல்வமணி சார் சொன்னார். சரி நல்லா பேசுகிறேன் அப்படியே அப்படின்னு நான் சொன்னானே, நான் வந்து கதையை பதிவு பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை அவருக்கும் தோன்றலாம், எனக்கும் தோன்றலாம், நான் முத அதுக்கு உண்டான வேலையை ஹீரோ கிட்ட கதை சொல்லியிருக்கேன், பாலாசிட்ட சொல்லியிருக்கேன், மியூசிக் டேரக்டர் சொல்லியிருக்கேன், இவங்க கூட டிஸ்கஷன் இருந்திருக்காங்க, எப்போ என்ன நீங்களே கேளுங்க, நான் அவருக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு பின்னாடி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு வந்து ராமராஜன் படம் வரக்கூடாது அப்படிங்கிற நான் வந்து நான்
என் புள்ள அது. சரி நான் தான் பெற்று எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்காக சொந்தம் அப்படிங்கிறேன். சரிப்பா நான் பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னாரு. அந்த சமயத்தில் லியாகத்தலியா பேரரசு ஆரிவதிக்கும் இருந்தார். இது முடிஞ்சா அதுக்கு பிறகு செல்வமணி சார் பேசுகிறேன்னாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அவர்கிட்ட. அதுக்கு பிறகு நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்க இயக்குனர் சங்கத்தில் லெட்டர் அனுப்புகிறாங்க. இயக்குனர் சங்கத்திலேருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்படி மாறி மாறி சார் பெப்சி தயாரிப்பாளர் சங்கம் இப்படியே போகுது. ஒரு இப்போ நீங்கள் தலைவராக இருந்திருக்கீங்க, பதவியில் வந்திருக்கீங்க கில்டில். ஒரு சங்கத்தில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன். அதை ஈசி மீட்டிங்கில் வைப்பாங்களா வைக்கக்கூடாதா சார்? கண்டிப்பாக வைக்கணும். புகாரா 1.25 வருஷமா அந்த ஈசி மீட்டிங்கில் வைக்கவே இல்லைங்க சார். நீங்கள் முறைப்படி கொடுத்துட்டீங்களா? நான் முறைப்படி கொடுத்துட்டேன் சார். அது ஆதாரம் அதில் ரிசிப்ட் சீல் போட்டு வாங்கியிருக்கேன். நான் எங்கே போனாலும் சீல் போட்டு ரைட்டர்ஸில் கொடுத்தாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்தில் கொடுத்தாலும், எங்கே கொடுத்தாலும் எங்கே அமைச்சாலும் சீல் போட்டு வாங்குவேன். வேணும்னே தவிர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ராமராஜன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க செஞ்ச இதுதான் சார். ஏன்னா ராமராஜன் லியோனி சார் பெரியார், உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஏன்னா அவர் பையன் ஹீரோ பண்ணுறாரு. இதில் பெரிய ஜாம்பவன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஜாம்பவன்களுக்கு இவங்க துணை போகிறாங்க சார். அதுதான் உண்மை. ஏன்னா ராமராஜன் சார் ரொம்ப நாளைக்கு வரார். எனக்கு அவர் வர்றது எனக்கு சந்தோஷம் தான். சொல்லி என்னுடைய கதையை எனக்கு அங்கீகாரம் கொடுத்து ஓட்டும். நான் பணமோ அதெல்லாம் கேட்கல சார். எனக்கு நான் அந்த பணம் பறிக்கணும் நோக்கம்லாம் கிடையாது. என்ன பொறுத்தளவு வந்து என் கதை. நான் நீதிமன்றத்தில் எப்போ நீங்கள் வழக்கு தொடுக்கிறீங்க சார்? நீதிமன்றம் இவங்க என்ன சொன்ன, போலீஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சொன்னாங்க, லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பிரச்சனை பண்ணிட்டேன். எங்கே அந்த ஹாலிலே வந்து ஈசி மீட்டிங்கில் வந்து தலைவர் ஃபோனே எடுக்குதில்லை. மேக்சிமம் இருக்கிற எல்லா தலைவர்களும் செயலாளர்களும் போனை எடுக்குதில்லைங்க சார். முரளி ராமநாதன் சார் போனை எடுக்குதில்லை. அவரு எனக்கு சில ஹெல்ப், நான் எப்படி சார் இந்த ஹெல்ப் பண்ண சில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் முரளி சார் ஃபோனை எடுக்கல. நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டில் ஒரு லேடி வந்தாங்க. சார் ஐயா அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு. அவர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாங்க. இவன் பிரச்சனை வந்துருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவரே வராது. அது பிறகு அந்த மேடம் வந்து வெளியே போயிட்டுன்னு சொன்னவர் அவரே வராது. என்னப்பா இங்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, சங்கத்துக்கும் வர மாட்டேங்கிறீங்க, ஈசி மீட்டிங்லையும் வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் எங்கே சார் போகிறது, உங்கள்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். நாளை காலையில் ஈசி மீட்டிங்ப்பா, இன்றைக்கி வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டாங்க, நான் சேகர் பிரச்சனை வரமாட்டேன். இந்த சாமானியன் படத்தோட ஆடியோ நான் வரமாட்டேன்பா, அதனால் வந்த பிரச்சனை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். நீங்கள் நான் ஈசி மீட்டிங் வருது, நீங்கள் 10:30 மணிக்கு வாங்க, 10:30 மணிக்கு வாங்க அப்படின்னா. மறுநாள் ஈசி மீட்டிங் போய் 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் முடிவு சார். அந்த ஈசி மீட்டிங் ஒவ்வொரு ஈசி மெம்பர்ட்டு சொல்லி அனுப்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் வைக்கல, தயவு செய்து இப்பயா வச்சியான்னு கேளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறேன் சார். அப்பயே வைக்கலைங்க சார், வைக்கல. அப்போ தான் அந்த ஹால்லேயே வந்து அந்த உங்களுக்கு தெரியல, ஃபிலிம் சேம்பர் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இது இருக்கும், அந்த ஹால் இருக்கும். நான் அந்த ஹால்லேயே கத்துறேன். கத்த வேணான்னு சொல்லிட்டு திருமலையும் பழனியும் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். உடனே முரளி சார்ட்ட உட்காந்து, சார் அவன் ரொம்ப வருஷம் 1.25 வருஷம் போராடுறான், நீங்கள் எந்த ஈசி மீட்டிங் வைக்க மாட்டேங்கிறீங்க. திருமலை சாரும் பழனி சாரும் கேட்குறாங்க, அவங்க ஈசி மெம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, தயவுசெய்து ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது முரளி சார் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் நான் டைரக்டர் சிங் லெட்டர் அனுப்புகிறேன்னாரு. நான் சொன்னேன், சார் ஏற்கனவே டைரக்டர் சிங் லெட்டர் அனுப்பிச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, பெப்சிக்கு அனுப்பிச்ச ரெஸ்பான்ஸ் இல்லை, ரைட்டர் சிங்க்கு அனுப்பிச்ச ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க எல்லாமே ப்ரொடியூசர் கதை கொடுத்தாதான் சொல்ல முடியாது. நம்ம மெம்பர் ப்ரொடியூசர், அவரை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு. இல்லைப்பா இது வந்து டைரக்டர்ஸ் யூனியன் மூலியம் தான் வரணும், ஏன்னா அவங்க நம்ம மெம்பர் இல்லை, மறுபடியும் ரைட்டர்ஸ் யூனியன் தான் வரணும். ஸோ நம்ம ரைட்டர்ஸ் யூனியன் மறுபடியும் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் அனுப்புகிறான்னு சொல்லி அவர் லெட்டர் அனுப்புகிறார். 1.25 வருஷமா ஏன் இதை பண்ணல? அதான் சார் 1.25 வருஷமா. அதுதான் என்னன்னா 1.25 வருஷமா தள்ளிட்டு கடைசி நேரத்தில் இதை வந்து தள்ளி விடணும். அதான் அவங்களே ஒரு என்னுடைய கணிப்பு சார், அவங்களே வந்து என்ன பண்ணா, இது பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏதோ ஒன்று அப்படி பேசி இதை ஒன்று தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க சார். ஏன்னா ராமராஜன் படம் வெளியே கூடாது. ஏன்னா 1.25 வருஷமா அதை பத்தி நீங்க பேசாத ஒரு பெப்சியும் சரி, ஒரு இயக்குனர் சங்கமும் சரி, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் 1.25 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுத்தது எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாம கடைசி நேரத்தில் அரிபுரின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்றாங்க சார். என்ன வந்து டைவர்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற போராடுற மாதிரியே டைவர்ட் பண்ணி உங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, கூட்டா சேர்ந்து எனக்கு நல்லது பண்ற மாதிரி எனக்கு கெட்டது பண்ணிருக்காங்க சார். இப்போ வந்து 22/4/2023 அன்னைக்கு தான் ப்ரொடியூசர் கவுன்சில் 2 பேர், இயக்குனர் சங்கத்தில் 2 பேர், பெப்சிலேருந்து 2 பேர், எழுத்தாளர் சங்கத்தில் 2 பேர், என் சைடில் 3 பேர், ப்ரொடியூசர் கவுன்சில் தயாரிப்பாளர் சைட்லேருந்து 3 பேர் உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்து பேசி ஒரு கட்டமாக அப்புறம் இவர் மெம்பரு அவர் நான் மெம்பரு அப்படின்னு சொன்ன மாதிரி கதையை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கதையை கொடுத்தாங்க. நான் கேட்டேன், படமே ரெடி ஆயிடுச்சு,
நீங்கள் வந்து இந்த யூனிட் 2 பேரும் போடுறீங்க, ஒரு படமே ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், என் கூட வந்தவங்களாம் சார் படமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூனியன் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் மெயின். ஸோ அவங்களாம் உட்காந்து படம் பார்த்துருவோம். படம் பார்த்துட்டு சேகர் செயலே 2-3 பேர் இருக்காங்க, உட்காந்து படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மதியழகன் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறார். படமே ரெடி ஆயிடுச்சு சார். படம் ரெடி ஆன பிறகு படத்தை போட்டு கட்டணும்ல. நீ உண்மையிலே என் கதையை உன் கதையை ஒன்றும் இல்லை, படத்தை போட்டு கட்டிக்கிறதுல ஏன் நீ போட்டு கட்டல, நான் ஸ்கிரிப்ட் வந்துடுவேன் அப்படின்னாரு. இன்னொன்று சார், அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் தானா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட் சார். ஒரு கதையை பதிவு பண்ணி கொடுக்குறோம், ஒரு படமே ரெடி ஆயிடுச்சு, அந்த ஸ்கிரிப்ட் தான் அப்படி ஒன்றா சார். என் கூட வந்தவன் படிக்க வேணாம், சம்மந்தப்பட்ட நான் படிக்கணும் சார். அந்த கதையை, என்னுடைய கதையும் அந்த கதையும் ஒன்றான்னு சம்மந்தப்பட்ட என் சைட்ல இருந்து ஒருத்தர் நானாவது படிக்கணும்ல. என் சைடில் உள்ளவங்க விட்டுருங்க. நான் முறைப்படி ரைட்டர்ஸ் அழைச்சி, எப்போ அவன் ஒரு கதையை கொடுத்துருக்கான், இந்த உட்காரு ரைட்டர்ஸ் உட்காரு, இந்த உட்காந்து கதையை பதிவு பண்ணி கதையை படி. அந்த கதை உங்களை காட்டவே இல்லைங்க சார், இதுவரையும் காட்டவே இல்லைங்க சார். ஸ்கிரிப்ட் நான் தான் அந்த சண்டை போட்டு தயாரிப்பாளர் சண்டை போட்டு லெட்டர் வாங்கி கொடுத்து நான் தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு உறுத்துது இல்லையா, கதையை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இல்லைன்னா பெரிய விஷயம் என்னன்னா ஆடியோ ஃபங்க்ஷன்ல இருந்து சார், அந்த ஆடியோ நீங்க பண்ணிருக்கோம். ஆடியோ ஃபங்க்ஷன்ல அந்த டைரக்டர் சொல்றாப்ல, ஆர்கே செல்லுமணியும் ஆர் உதயகுமாரும் பேரரசும் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த டைரக்டர் சொல்றாரு, இயக்குனர் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த கதை விஷயத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து எவனோவான் கதையை தேர்ந்து இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஒரு மரியாதை இல்லாம எவனோ ஒருத்தன் தயாரிப்பாளர் சங்கத்துல கொடுத்து அப்புறம் விஷயத்த அப்ப வந்து தப்பு செய்யாத நீ ஏன் துடிக்கணும்? நீ தப்பு பண்ணல, எதுக்கு துடிக்கணும்? அடுத்து வந்து கதை சொல்ல யார் போனாலும் சரி, சார் கதை சொல்லாதீங்க சார், கதை சொல்ல உன் கதையெல்லாம் நீ ஏன் போய் அவன் போய் டிஸ்டர்ப் பண்ற? நீ சொல்லலாம், கதையை மக்களுக்கு தெரியக்கூடாது, கதையை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற நீ பிரஸ் மீட் திண்டுக்கல் லியோனி ரவிக்குமார் சார் பேசுறவங்க கதையை சொல்லாதீங்க. ஆமா, நீங்களே ஒரு டைரக்டர், நீங்க ஒரு டைரக்டர், நம்ம ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம், ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா அந்த சம்பந்தப்பட்ட எல்லாம் சொல்லுவோம், சார் கதைக்கு எதாவது சொல்லிடாதீங்க, முன்னாடியே சொல்லுவோம். நம்ம ஒரு கதை ஆடியன்ஸ்க்கு போற வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருப்போம், கதையை சொல்லாதீங்க இங்க சொல்லுவோம், பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புவோம். இதுதான் நடக்கும். ஆனா இங்க கதையை சொல்ல வரவங்ககிட்ட கதையை சொல்ல, அது மைக்ல இருக்கு, அந்த வீடியோல இருக்கு, கதையை சொல்ல சார் கதை சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் சொல்லிப்பாரு, யோ உலகத்துக்கே இந்த கதை தெரிஞ்சு போச்சு, நீ வந்து சொல்ல அவரு சொல்றாரு. இதுக்கு திண்டுக்கல் லியோனி வந்து காமெடியா சொல்லியிருப்பார். சொல்லிட்டு கதையை சொல்றாரு, சார் பேங்க்ல பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற லைனை சொல்ற, அந்த லைன் என் படத்துல இருக்கு, அந்த இதுல இருக்கு. ஸோ அங்க கதையை சொல்லிட்டார். இப்ப செல்லுமணிக்கு பயங்கர கோபம், கதையும் சொல்லிட்டு என்ன பண்றது, இது எப்படி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அந்த திரைமறைவில் ஒரு நடக்குது. இப்ப 22 பேசிட்டு அப்ப என்னன்னா தயாரிப்பாளர் சேர்ந்து ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க, சார் உங்க பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்க சென்சார் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க சென்சார்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யோசிங்க, நம்ம வந்து நீங்க ஒரு சங்கத்துல இருக்கீங்க, போஸ்டில் இருந்திருக்கீங்க, ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி சென்சார் தரலாமா சார்? சார் சார் இங்க அவங்க தான் ஆள் அனுப்புறாங்க, ப்ரொடியூசர் சொல்லி அவங்க 2 பேரும் பெப்சி மீட்டிங்க்கு அனுப்புறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சென்சார் கொடுக்கப்பட்டு விட்டது. இது நியாயமா சார்? நீங்களே வந்து 2 பேர் அனுப்புறீங்க, போய் அதை என்னென்ன பிரச்சனை முடியும்னு சொல்லும்போது நீங்க சென்சார் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சென்சார் பண்ணிட்டு ஒரு மூடி மறைக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்ற சாச்சாப்புக்காக 2 பேர் அனுப்புறீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? அதில் வந்து கவுன்சில் சவுந்தரம் அவரை பத்தி இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும், அவர் யாரு என்னங்கிறது. அடுத்து ராமராஜ் வச்சு படம் பண்ண முரளி சார் அனுப்புறாரு. எழுத்தாளர் சங்கத்துல ஆர்கே செல்லுமணி அணியில ஜெயிச்ச 2 பேர் அனுப்புறாரு. நான் ரைட்டர்ஸ் என்ன சொன்னேன்னா, சார் ஆர்கே செல்லுமணி அணியிலிருந்து ஒரு ஆள், பாக்யராசர் அணியிலிருந்து ஒரு ஆள், 2 பேர் அனுப்புங்க அப்படின்னு. அங்கேயும் நியாயம் மறுக்கப்பட்டது. ஏன்னா அந்த யூனியன்லேயே வந்து பாக்யராசரை வந்து ஆர்கே செல்லுமணி டார்ச்சர் பண்ணி அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்தார். 2 அணியா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஒரே அணியை ஜெயிச்சா ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பாக்யராசர் போல்டா இருந்தார். யார் இருந்தாருன்னா அவரால் செயல்பட்ட முடிஞ்சது. தைரியமா சொன்னார், இந்த கதையும் அந்த கதையும் ஒண்ணுண்டு. இப்ப அவர் தைரியமா சொல்ல முடியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கதை யாருன்னு கடிதம் கொடுத்த பாக்யராசர் அவர்கள் கடைசியா வந்து ஆர்கே செல்லுமணி தான் லியாகத் அலி கான், அவரே கதை படிக்கல. அந்த கதை 2 ஒண்ணு இல்லைன்னு கையெழுத்து போட்டிருக்கு. யார் போட்டிருக்காரு? லியாகத் அலி கான் கையெழுத்து போட்டிருக்காரு, பாக்யராசர் கையெழுத்து போடல. அது லியாகத் அலி கான் கதையை படிக்கவே இல்லை. இன்னொன்னு சொல்ல 21 பேர்
இந்த சங்க தலைவர் செயலாளர் பொருளாதார சங்கம் ஒரு இதுல 4 பேர் தான் கதை படிச்சுன்னு சொல்றாங்க சார். அந்த 4 பேர் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு 4 பேர் முடிவு கரெக்டா சார். இதே சர்க்கார் படத்துல வந்து அதுல இருந்த எல்லாமே தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் படிச்சு இவங்க கருத்து இது இவங்க கருத்து இதுன்னு சொல்லி சொன்ன நீங்க என்னுடைய கதையில முக்காவாசி பேர் படிக்கல. பட்டுக்கோட்டை பெருமாறு ஃபோன் பண்ண கதை படிக்கலன்றாரு. இவரு பேரரசர் சாருக்கு ஃபோன் பண்றேன் கதை படிக்கலன்றாரு. செயலாளருக்கு கதை படிக்கலன்னாரு. பாக்யராஜர் கேட்டப்பையும் கதை படிக்கலன்னாரு. அதுக்கு பிறகு பிரச்சனை படிக்கிறார், அவரும் படிக்கலன்னாரு. இப்படி நான் ஃபோன் யார் கண்ணன் படிக்கலன்றாரு, ரங்கநாதன் படிக்கலன்றாரு. இது எல்லாமே என் ஆதாரம் இருக்கு, எல்லாமே ஆடியோ ஆதாரம். நான் பேசுறேன், நீங்க படிச்சீங்களா நீங்க படிச்சீங்களா பேசல. ஆனா ஒரு 4 பேர் சொன்னாங்கிறதுக்காக நீங்க சொல்லும் போது என்ன பண்றோம், இந்த கதையும் அந்த கதையும் ஒண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க சார். என்ன கொடுத்துருக்காங்க, செய்தித்தாள்களிலோ தொலைக்காட்சிகளோ வந்த செய்தியை கதையா நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேதுன்னா அப்புறம் காலகாலமா கதையை பதிவு பண்ணி நியாயம் படம் பண்ணவங்க அவங்களும் என்ன சார் நியாயம்? புதுசா அதாவது அந்த சாமானியன் பட குழுவினரையும் ராமராஜனையும் காப்பாற்றதுக்காக புதுசா ஒண்ணு சொல்றாங்க சார். அந்த கடிதம் சொல்லுது, கடிதம் சொன்னா பாக்யராஜர் சேர்த்துன்னு அர்த்தம். அந்த கமிட்டி சொல்லுது அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுங்களா. அடுத்து வந்து அந்த நான் பெப்சி மீட்டிங் பண்ண போறீங்க, அந்த மீட்டிங்ல அப்பயும் சொல்றான் அந்த டைரக்டர் என்ன சொல்றாப்புல, செல்லுமணி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாப்பிங்க அப்படின்னு சொன்னா அங்கே கூட என் கூட வந்தோம்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. யோ ஆர்கே செல்லுமணி மேலே நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கம்மியாக கொடுத்துருக்காரு அவரு, ஆர்கே சொல்லுவோம் உனக்கு சாதகமாக பண்ணான்னு சொல்ல அதை நீ வாயில போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம் சார். இப்படி போயிட்டு இருக்கும்போது சென்சார் தர மாட்டேன்னு சொன்னவங்க கதையை வாங்கி படிக்காமலேயே 22 கதை கொடுக்குறோம், 23 மே 23 ரிலீஸ் பண்றாங்க, ரிலீஸ் போடுறாங்க சார். இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு கதையை வாங்கிருக்கீங்க, படிக்கணும், முடிக்கணும், முடிக்கிறதுக்கு முன்னாடி மே 23 ரிலீஸ் பண்ண போறது எந்த ஐயா? அப்ப நீங்க உன்சையா செயல்படுறீங்க. பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ரிலீஸ் பண்ற வேலையை பார்க்கற. அப்ப என்ன சங்கம் சொங்க, இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகுதான் எப்பா டேட்ல போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, சென்சார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கணும்ல. ஒரு பக்கம் வந்து சென்சார் கொடுக்குற, ஒரு பக்கம் டேட் அனௌன்ஸ் பண்றேன், இதை விட கொடுங்க சார். அந்த பெப்சியில அன்னைக்கு மீட் பண்ணாங்க பாருங்க, நாங்க வந்துட்டோம், இவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க சார். அந்த ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசருக்கு சேகர் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போல, நீங்க இப்ப கண்டிப்பா கோர்ட்டுக்கு போயிடுவான், நம்ம தெரியுமில கோர்ட்டுக்கு போயிடுவோம், நீங்க வந்து கேவிட் போட்டுருங்க அப்படின்னு இவங்க ஐடியா கொடுக்குறாங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லிட்டார் சார், சொல்லிட்டார் போய் கேவிட் போடுறாங்க சார். கேவிட் போட்டு வருது. அப்புறம் நான் சொன்னேன் நீங்க சொன்னு சொல்லி தான் நான் கதை இது கோர்ட்டுக்கு போக முடிந்தேன், இப்போ அவன் கேவிட் போடுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அப்பதான் நான் கோர்ட்டுக்கே போறேன். அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு போய் 22 நாளுக்கு அந்த டைம்ல 22 நாள் பிரச்சனை வச்சுங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 3 நாள் தான் நடக்குது. 24 இப்ப 22/4/2024 பிறகுதான் எனக்கு கதை வாங்கி கொடுத்தது 22/4/20 ரிலீஸ் டேட் அறிவிச்ச பிறகுதான். இப்ப வந்து கோர்ட்ல போனா அங்க ஸ்டே கிடைக்கல, முடிஞ்சது. இப்ப எனக்கு வேற வழி தெரியல, அப்பதான் பிரஸ் மீட்டை கூப்பிட்டேன். பிரஸ் கூப்பிட்டு மற்ற அதுக்கு நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். முடிஞ்சது. இப்ப நான் வந்து படம் பார்க்க போறேன், கமலா தேட்டர்ல படம் பார்க்க போறேன். படம் பார்த்துட்டு வெளியே வரேன் சார். அதான் சார், அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். நான் படம் பார்த்துட்டு வெளியே வரேன் சார். அந்த ஷோல டைரக்டர் படம் பார்க்குறாரு, இல்லைங்க சார் இவரு லியோனி சார் படம் பார்க்குறாரு, எல்லாமே படம் பார்க்குறாங்க. நான் படம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர்ல ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சேனல் வந்து படம் பார்த்தவங்களை கருத்து கேட்கும். அப்போ நான் வெளியே வந்த உடனே நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். இந்த படத்துல ஒரிஜினல் கதாசிரியர் நான் தான், என்னுடைய கதை திருடப்பட்டது. நான் என்ன சொல்லணும் கருத்தை சொல்லணும், ஒரு அரசுக்கு என்ன முறையிடுன்னு நினைக்கிறேனோ, பேங்க்ல இப்படி நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு அரசு கவனம் செலுத்தி அந்த மக்களை காப்பாற்றணுங்கிற விஷயத்தை தான் நான் என்ன சொல்லணும் அதான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மதியழகன் வேகாமல் உடையந்து நீ எப்படி பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது டிவி சேனல் பப்ளிக் ரிவ்யூடுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்றேன் நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லாம சேனலோட தகராறு, சேனல் கூட அவர் தகராறு பண்றாரு. மதியழகன் கூட ஒருத்தன் குணான்னு ஒருத்தன் அவன் உடையறான். நான் இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட், நீ அசிஸ்டன்டாரு எதாரு, என் கதை தேடப்பட்டுள்ளது. நான் வந்து பேட்டி கொடுக்குறேன், நீ தடுத்து நிறுத்துற அதிகாரம் உனக்கும் கிடையாது, உன் புருஷனும் கிடையாது. என்ன நீ கோர்ட்டுக்கு போ, நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன், நீ வந்து என்ன பேட்டி கேட்கறவங்க தடுக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். உடனே கமலா ஸ்டாப்பை கூப்பிட்டு வந்து என்ன வெளியே கையை மேலே வச்சுன்னா நல்லா இருக்காது. நீ கமல் தியேட்டர் நிர்வாகம், நீ முதல்ல வந்து சேனல் இத்தனை பப்ளிக்கை கூப்பிட்டு வந்து நீ இன்டர்வியூ எடுக்கக்கூடாது. ஒரு தியேட்டர்ல முறைப்படி நீ எடுக்கக்கூடாது, நீ பர்மிஷன் வாங்கணும். முறைப்படி வந்து உன் சேனல் பப்ளிக்கிட்ட வந்து பர்மிஷன், ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரான் அவன்கிட்ட வந்து கருத்து கேட்குறீங்க, அதே தவறு. காலங்காலமா சொல்லுங்க. அப்படி கருத்து கேட்கும்போது நீ வந்து எந்த பர்மிஷன் வாங்காம உன் சேனல் எல்லாத்தையும் அலோவ் பண்ணி பண்றதே தப்பு.
இதே மீறி நான் வந்து கருத்து சொல்லும்போது எனக்கு தடுக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னோன்னு, இல்லை சார் நவுந்துட்டானு. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன், நான் ஆடு கிளம்புறேன், என்ன தடுத்து நிறுத்தாது யார் அப்படின்னு சொல்லி விட்டு முறைச்சிட்டானே. கையை வெளியே தள்ளு மரியாதை கட்டு போயிடும் அப்படின்னு சொன்னேன். இது விஷயமா நான் லாயர்கிட்ட சொல்லியிருக்கேன். முடிஞ்சா வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா அந்த வீடியோ ஆதாரம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், நேற்று அமைச்சிருக்கேன். அது முறைப்படி வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில், ஏன்னா கோர்ட்டில் இருக்குது, அதை கொண்டு போய் கூட அந்த வீடியோ வச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்னமா அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுதான் சார் என்னுடைய உரிமை, என்னுடைய கதை உரிமை. பேட்டி கொடுக்கும்போது நீ ப்ரொடியூசர் நீ வந்து விடலாம். அடுத்து வந்து இந்த ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு பேசினார் சார். அது ஒரு செயலாளரும் தினேஷும் பேசுன ஆடியோ இருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு நீதி கிடைச்சாதான் முடியும். ஏன்னா எங்கள் கில்டு மெம்பர்லாம் வந்து சொல்லுங்க சேகர்னு சொல்லி எனக்கு முத்துக்குமார் சார் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஹரி ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது பண்ணலாம் சேகர் இல்லைங்க, நம்ம கோர்ட்டுக்கும் போயிருக்கோம், ரைட்டர்ஸ் இப்படி ஒரு தீர்ப்பு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கோர்ட்டுக்கு நம்ம கில்டு மேட்டர் மாதிரி இது நம்ம கோர்ட்டுக்கு போய் முடிக்க வேண்டிய மேட்டரில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இருங்க போஸ் சார் வந்து ஏதோ ஒரு முடிவு கொண்டு வரன்றாரு, மதியவன் சார் அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்கிறாரு, நம்ம காலைல வரைக்கும் பொறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னே கூப்பிட்டுன்னு சொல்லி பேசுகிறாரு. மதியவன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொன்னவர் அதுக்கு பிறகு ஃபோனை எடுக்கல சார், ஃபோனை எடுக்கல. உனக்கு ஃபோன் எடுத்து பதில் சொல்ல முடியாத நீ எதுக்கு என் லைனுக்கு வர? கடைசி வரைக்கும் டைவர்ட் பண்றாங்க சார். இந்த பக்கம் வந்து செயலாளர் ராதாகிருஷ்ணன் வச்சு டைவர்ட் பண்றது, ஒவ்வொருத்தரையும் வச்சு பேச வச்சு பேரரசரை வச்சு எல்லாமே டைவர்ட் பண்ணி நாட்களாக தான் சார் கடத்தினாங்க. நடந்து முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கதாசிரியர் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்போ பாருங்க சார், இப்போ நீங்க நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்க எல்லாம் செட் பண்றீங்க. செட் பண்ணும்போது கதாசிரியர் ஃபோன் பண்ணார். வீடியோ அந்த கமலா தேட்டரில் நடந்த சண்டையை தூக்கி எல்லா குரூப்பும் ஃபார்வர்ட் பண்ணேன். உடனே குதிச்சு எழுந்து எனக்கு லைன் வந்தார். நான் இந்த படத்தோட கதாசிரியர் சார், இந்த படத்தோட கதாசிரியர் ஓகே, நீங்கள் இந்த கதையை எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் சொல்கிறது ரெண்டு சார், நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், உங்களை கூப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெஸ் மீட் வச்சுக்கோங்க, நான் பயப்படலையே, நானும் ஸ்டார்டிங்கில் பயப்படலையே, நான் கூப்பிட்டப்போ நீ வரவே இல்லையே, நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வச்சேன்ல அப்போவே போட்டேன்னா அப்போ நீ வர வேண்டியதானே, ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வச்சேன்ல வர வேண்டியதானே, நீ ஏன் வரல? இப்பயும் கூப்பிட்றேன், பிரச்சனை இல்லை, அப்போ காலையில் எனக்கு நான் கூப்பிட்றேன், நானே கூப்பிட்றேன்னு சொன்னேன் சார். அப்புறம் நான் வந்து என் லாயர்கிட்ட பேசினேன், எவ்வளோ உங்களை மாதிரி நண்பர்கள்ட்ட பேசும்போது இல்லை சார், அவர் எந்த யூனியனும் மெம்பர் இல்லை, நீங்கள் பேசுங்க, அவரை நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, அவராக ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் இல்லைப்பா, சம்மந்தப்பட்ட ராமராஜ் சாரை கூப்பிடு, இயக்குநரை கூப்பிடு, தயாரிப்பாளரை கூப்பிடு, இதுக்கு நீயும் நானும் சொல்யூஷன் காண முடியாது, தயாரிப்பாளர் தான் சொல்யூஷன் காணணும், அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ராமராஜன் பேசணும், முக்கியமாக தயாரிப்பாளர் தான் பேசணும், இதுக்கு முடிவு காண வேண்டிய தயாரிப்பாளர் தான், நீயே அது இல்லை. நான் தயாரிப்பாளர் கேட்குறேன், நான் எழுத்தாளர் சங்கம் எனக்கு துரோகம் பண்ணாலும் எழுத்தாளர் சங்கத்தை கேள்வி கேட்குறேன். ஒரு படத்தை பார்த்துட்டு பிறகு அந்த கதை ஒண்ணுதான்றேன். நான் என்ன பேசுறேன்னா அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, அதுதான் பேசுறேன் தவிர அப்படின்னா அவர் நிறைய அசிங்கமாலாம் பேசினாரு. ஏன்னா இந்த டைரக்டருக்கு இதே வேலை, இவருக்கு இதே வேலை தான். ஒரு டைரக்டர் வந்து ஆவணம் சொல்றது அதெல்லாம் சொல்றது, நான் எதுக்கும் பயப்படலை. இப்போ கூட ஒரு தெளிவாக சொன்னேன், எப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க அவசியம் இல்லை, நீ வந்து சம்மந்தப்பட்ட ராமராஜன் சார் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு நான் வரேன், எங்க வேணா வரேன். அதனால இப்பயும் சொல்றேன் சார், ராமராஜன் சார் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஏன்னா நான் வந்து அவரு மதிக்க தேவையான மனிதர், ஏன்னா யாருமே என் கதையை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த நல்ல மனுஷன். சரி, இப்போ ஒரு படம் வந்துருச்சு சார், இப்போ இந்த கதையை போய் நான் வேற ஒரு ப்ரொடியூசர்ட்டே சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது சார்? ஏன்னா நான் எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் இப்போ சாமானியன்னு ஒரு படம் வந்துச்சு, சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்க சார். இது கூட தெரியாமல் ஒரு எழுத்தாளர் சங்கம் இருக்குன்னு என்ன சொல்லுங்க சார். ஒரு கதை வந்துருச்சு, இப்படி இந்த கதையை வந்து நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது, எங்கே போய் சொன்னாலும் எப்பா இப்போதான் ராமராஜன் படம் பண்ணாரு சாமானியன்னு சொல்லிட்டு இப்போ அதே கதையை சொல்லி இது எந்த விதத்தில் இப்போ நியாயம் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க சார். இது ஏன் இந்த எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு தெரியல, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியல, மற்ற சங்கங்களுக்கு ஏன் தெரியல, என்னுடைய வழி வேதம் ஏன் தெரியல? உங்களுக்கு தெரியும், யார் முன்னாடி அந்த கதையை பதிவு பண்ணாலும் அதுக்கு உண்டான இது அவங்கதான் சொந்தம். ஆமா, அங்கீகாரம் கொடுங்க. நான் பணம் காசெல்லாம் கேட்கலீங்க சார், அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கறேன். ஏன் கதை சொல்லுங்க சார். இந்த பேட்டி மூலமா உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களோ ஒரு நன்றி சொல்றேன் சார். முதல்ல என்னன்னா கரு டிவி நேயர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன். எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்துக்காக நான் கேஸ் போட்டது செலவு பண்ணது மட்டுமே 1.5 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு. அது எல்லாமே நண்பர்கள் 1000, 2000, 5000, 10,000. நேற்று கூட திண்டுக்கல்
ரசூல் அண்ணா வந்து எனக்கு 10,000 ரூபாய் கட்டி விட்டாரு. சேகர் உனக்கு பிரச்சனை சொல்லு, ஏன்னா நீங்கள் நேர்மையை போராடுறீங்கன்னு சொல்லி அவர் பணம் கட்டி விட்டுருக்காரு. அதுக்கு பிறகு நிறைய பேர் என்னால் வந்து ஒவ்வொரு பேரையும் சொல்லணும்னா நிறைய பேர் சொல்ல முடியும். 1000, 500, 200, 300 அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு பணம் கட்டினாங்க. அடுத்து என்னோட கில்டு மெம்பர் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு பேரும் சொல்கிறத விட நிறைய பேர் என்றதால எனக்கு உடனடியாக எனக்கு சொல்ல முடியாது. கில்டு மெம்பர் அனைவருக்கும் சரி, எனக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சரி, இதில் எல்லா சங்கத்திலையும் இருந்த ஈசி மெம்பரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரெஸ்ஸிலேருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதே சமயம் எழுத்தாளர் சங்கத்திலையும் சில நல்லவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சேகர் இந்த கதையை நான் படிக்கல, ஏன் பேரரசு சாரே என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட கடைசியில் வந்து ஒரு கமெண்ட் அவங்க கொடுத்த லெட்டருக்கு பதில் சொல்லும்போது பேரரசு சாரே என்ன சொன்னாருன்னா, உங்கள் தலைவர் அவசரப்பட்டுருக்கூடாது, இந்த லெட்டர் கொடுத்துக்கூடாது, ஒரு பேச்சுவார்த்தை சும்மான ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது உங்களை கேட்டுட்டு எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்காம அவசரமாக அந்த லெட்டர் கொடுத்தது தப்பு. அடுத்தது பெப்சி வந்து என்ன பெப்சிக்கு தான் இந்த லெட்டர் நம்ம அமிச்சாங்க. பெப்சி என்னை கூப்பிட்டு எப்போ இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கே பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு கேட்டுக்கலாம். அவங்களும் கேட்கல. ஸோ அவசரமாக ஒன் சைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது வரைக்கும் ஆதரவாக இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக வந்து என் கதை டிஸ்கஷனில் இருந்த உஸ்ரே எம் சிவகுமார், ஜேபி, ரஞ்சித், அன்பரசு, சேகர் அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. முக்கியமாக வந்து ராமராஜன் அவர்களுக்கு என்னோட நன்றி. ஆனால் ஒரு நல்ல மனிதன் ஏன்னா அவர் வந்து பொய்ய சொல்லியிருக்கலாம், இந்த கதையும் அந்த கதையும் வேற கதைன்னு பொய்ய சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த தம்பி கதையும் என் கதையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன அவருக்கு என்னோட நன்றி. அதுதான் சார் கடைசியா. கண்டிப்பா அவருக்கு ஒரு அங்கீகாரம், மூலக்கதை அப்படின்னாலும் அங்கீகாரம் கொடுக்கணும். நீங்க ஃபுல் ஸ்கிரீன் பிளே கூட நீங்க எடுத்துங்க, மூலக்கதைங்கிற அங்கீகாரத்தை நீங்க பிரஸ் மீட்ல திரு ராமராஜன் சார் அவர்கள், அந்த இயக்குனர் ராஜேஷ் அவர்கள், அந்த கதாசிரியர் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா சங்கங்களும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் உண்மையான விஷயம். இது தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க பெரிய மனிதர்களாக இருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு சமயமும் அவரை ஏமாத்திருக்கீங்க. இந்த ஏமாத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னமும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அதான் பிரச்சனை. அதான் ஒரு பெரிய ராமராஜனுங்கிற ஒருத்தர் நடிச்சுட்டாருங்கிறதுக்காக அந்த படத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றது வந்து மிகப்பெரிய தவறு. நியாயம் தான் வேணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மன்னர்கள் இருந்திருக்காங்க நம்ம நாட்டுல. தன் மகனாய் இருந்தாலும் ஒரு பசு பாதிக்கப்பட்டதற்காக தேர்காலில் இட்டு மகனை கொன்ற மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நீதி நியாயத்தை 1% நம்ம கடைபிடிச்சா நல்லா இருக்கணும்.